கைஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்க நம்புறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஜானரி ஆஃப் 18+ அந்த மூவி தான் பார்த்துருந்தோம். அதில் யார் ஹீரோன்னு பார்த்தீங்கன்னா பிரேமலு படத்தில் இருப்பாங்களா, அவங்க தான் ஹீரோ. அந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு லவ் ஸ்டோரி மாதிரி தான். லவ் வந்து அவங்க ஹீரோ ஹீரோயினி 2 பேரும் லவ் பண்ணுவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு இடையில் ஒரு பிரச்சனை வரும். அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு பஸ்ஸை கொளுத்த சொல்லுவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவும் ஹீரோட ஃப்ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பஸ்ஸை கொளுத்திடுவாங்க. கொளுத்தும் போது பார்த்தீங்கன்னா அவங்க ஹீரோயினிக்கிட்டேருந்து கால் வரும். கால் வந்து இது மாதிரி என்னை கூட்டிகிட்டு போயிரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா எதுக்கு கூட்டிகிட்டு போக சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேருமே லவ் பண்ணுவாங்க. லவ் பண்ணாக்க என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஃபேமிலி வீட்டுக்கு போயிருப்பாங்க. வீட்டுக்கு போயிட்டு நம்ம ஹீரோவோட அப்பா அம்மா வந்து கேட்பாங்க. அப்போ வந்து நீ இல்லை, இதெல்லாம் லவ் இல்லை, இதெல்லாம் அவங்களுக்கு செட் ஆகாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. சரி என் பொண்ணை வந்து கூப்பிட்டு சொல்கிறேன், அவங்க சொன்னால் நீங்கள் ஏற்றுக்குவீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஹீரோயினி கூப்பிட்றாங்க. ஹீரோயினி கூப்பிட்டு அப்படி கேட்குறாங்க. இல்லை இது வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் தான், இது லவ்லாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஹீரோவோட அப்பாவும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து போயிடுறாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்போ என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, பாரா அவள் வந்து மாறிட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வேளை அதான் அந்த பஸ்ஸை கொளுத்துறது சொல்லியிருப்பாங்க. அந்த பஸ்ஸை வந்து கொளுத்துவாங்க. கொளுத்தியில் பார்த்தீங்கன்னா ஃபோன் வரும். யார்கிட்டேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினிகிட்டேருந்து ஃபோன் வரும். ஃபோன் வந்தாக்கில் அதில் என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது மாதிரி என்னை வந்து கூட்டிகிட்டு போயிரு, நான் வந்து வீட்டுக்காண்டி தான் அன்றைக்கி வந்து உங்கள்கிட்ட ஃப்ரெண்டுன்னு சொன்னேன் பயந்துட்டு, ஆனால் நான் வந்து உங்களோட தான் வாழணும், நீ வந்து என்னை கூட்டிகிட்டு போயிரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த ஹீரோயினியை கூட்டிகிட்டு போய் கல்யாணம் பண்ணுறது என்னென்ன நடக்குது, இதுதான் வந்து படத்தோட ஃபுல் ஸ்டோரி. ஹீரோவும் என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா ஒரு யாரை அங்கே வந்து கட்சியிலே சொன்னால் கட்சி மாதிரி ஒன்று வச்சுருப்பாங்க. அதில் சொன்னாலே லவ் மேரேஜ் இதெல்லாம் பண்ணி வைப்பாங்க. ஆனால் இவங்க வந்து கொஞ்சம் கீழே இருப்பாங்க. அதனால் வந்து யோசிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே என்ன பிளான் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஆள் வந்து பார்த்தீங்கன்னா லவ் மேரேஜ் பண்ணியிருப்பாங்க. அவங்க பேர் ராஜேஷ். அப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா அவங்கள்ட்ட போய் நம்ம உதவி கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்ட போய் ஹெல்ப்லாம் கேட்குறாங்க. ஹெல்ப் கேட்கும்போது என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா யாரோட பொண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கட்சியில் ஒரு இதில் இருப்பார், இவரோட பொண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னடா அவனுக்கு வேறு பொண்ணே கிடைக்கலையாடா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு வந்து ஹீரோ ஃப்ரெண்டு சொல்கிறாங்க, இவன் லவ் பண்ண ஆரம்பித்ததுக்கு அப்புறம் தான் அவங்க வந்து பொசிஷனுக்கு வந்தாங்க, அதுக்கு முன்னாடி இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு இதுக்கு என்னடா பிளான் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எல்லோரும் உட்காந்து பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. பிளான் பண்ணிகிட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அப்போ வந்து சொல்கிறாங்க, சரி இது மாதிரி வந்து கூட்டிகிட்டு வந்துட்டு கோயிலை வச்சு தாலி கட்டிடலாம், அதை வந்து பிரம்மாண்டமாக பண்ணணும், அப்படி பண்ணால் மட்டும்தான் எல்லாரும் வாயை நம்ம அடைக்க முடியும், இந்த கல்யாணத்தை பற்றி ஊரே பேசணும், அப்போனா மட்டும்தான் உங்களை வந்து யாரும் பிரிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சரிண்ணா அதே மாதிரி பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இது மாதிரி தாலி வாங்கணும், நகை வாங்கணும், இதெல்லாம் வேணும், நீ ஒரு 50,000 ரூபா ரெடி பண்ணிக்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா என்னென்னா 50,000 வேணுமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க பைக் ஒன்று வச்சுருப்பாங்க, அதை சேல் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணுறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அதையுமே சேல் பண்ண வாய்ப்பே கிடைக்கல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறது ஒன்றுமே அவங்களுக்கு புரியவே இல்லை. ஒரு மாதிரி மனசு ஒரு மாதிரி கஷ்டமாயிடுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டை காட்டுறாங்க. வீட்டில் வந்து அவங்க அம்மா சமையல் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ சமையல் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவங்க பக்கத்தில் போய்ட்டு அம்மா ஆதிரா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த பொண்ணு தான் உன்னை லவ் பண்ணலைன்னு சொல்லிடுச்சடா, அப்புறம் என்னடா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இல்லைம்மா அப்படியெல்லாம் இல்லை, அது வந்து வீட்டுக்கு பயந்துட்டு சொன்னால், இப்போ கால் பண்ணி வந்து என்னை கூட்டிகிட்டு போயிரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னடா சொல்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம் ஆமாம் அப்படின்னு. அப்போ கூட்டிகிட்டு வாடா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லைம்மா அதுக்கு நம்ம கொஞ்சம் செலவுகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னது எவ்வளோது அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. எனக்கு ஒரு 50,000 ரூபா வேணுமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னது 50,000மா, 50,000த்துக்கு நான் எங்கடா போவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அம்மா ஏதாவது பண்ணி ரெடி பண்ணி கொடுமா, நான் சுந்தரியை வித்தாக்கில் உனக்கு தந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அப்படியே கெஞ்சிறாங்க. கெஞ்சி கேட்டாக்கில் சரிடா நான் உனக்கு பணம் அரேஞ்ச் பண்ணி தரேன், நீ சுந்தரியை விற்று எனக்கு பணம் தந்துடுவல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அம்மா நான் கண்டிப்பாக சுந்தரியை விற்று உனக்கு பணம் தந்துடுவேம்மா, நீ கவலையே படாத அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சொல்லிட்டு இருக்கும்போது என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா அவங்க தம்பி வந்து வராங்க. வந்தாக்கில் என்னடா உனக்கு இங்கே பாரு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. நீங்கள் எதோ பேசிகிட்டு இருக்கீங்களே, நாங்கள் என்ன வேணால் பேசுவோம், உனக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அண்ணன் தான் ஃபெயில் ஆனிச்சு, என்னை மட்டும் நல்லா படிக்க சொல்லி அண்ணன் ஊர்லேயே இல்லை ஃபஸ்ட்டு மார்க் எடுத்த பிள்ளைய தானே லவ் பண்ணுது, அப்புறம் நான் மட்டும் ஏன் அப்படி பண்ணக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. போடா நான் ஆயா அப்படிங்கிற மாதிரி விரட்டி விடுறாங்க. விரட்டி விட்டு பார்த்தீங்கன்னா சரி நான் உனக்கு பணம் எடுத்துறேன், நீ வந்து சுந்தரி வச்சு எனக்கு பணம் தந்துடுவல அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அம்மா நிஜமாக தந்துடுவேம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த படம் இப்படி தான் போயிட்டுருக்கு. இது பார்ட் 1 பாதி படம் வரைக்கும் தான் சொல்லியிருக்கேன். அடுத்த பார்ட்டில் என்ன நடக்குது என்னங்கிறத நம்ம சொல்லலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சிங்கன்னா, அதே மாதிரி மூவி ரிவ்யூஸ் பார்க்குற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி இருப்பாங்களே அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. ஷேர் பண்ணி விட்டு மறக்காமல் அவங்களே வாட்ச் பண்ண சொல்லுங்கள்.
மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கனை கிளிக் பண்ணால் தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ வந்து உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் ஆகும். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து பார்ட் 2ல என்ன நடக்குதுன்னு பார்ட் 2ல பார்க்கலாம். பை கைஸ்.